மாணவர்களுக்கு வணக்கம். லேர்ன் வித் விக்கி என்ற இந்த யூடியூப் சேனலில் மீண்டும் உங்களை சந்திக்கிறது விக்னேஸ்வரன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ரசாயனவியல், அதில் அலகு 5, அதாவது சக்தியியல், எனர்ஜெட்டிக்ஸ் என்று சொல்கிறது. அதில் நாங்கள் பார்க்க போகிறது முக்கியமாக அந்த ஸ்டாண்டர்ட் என்தால்பி சேஞ்ச், மற்றது என்ட்ரோபி சேஞ்ச், மற்றது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, அதாவது நியம வெப்ப உள்ளுறை மாற்றம், என்ட்ரோபி, மற்றது சுயாதீன சக்தி மாற்றம், அப்படியான அதோட சம்மந்தப்பட்டு வர தெர்மோகெமிஸ்ட்ரி, தெர்மோடைனமிக்ஸில் வர கொஸ்டின்ஸை தான் பார்க்க போகிறோம். அப்போ இந்த சீரீஸ் கெமிஸ்ட்ரி சீரீஸ் என்றபடியே அதில் 5வது யூனிட் 5/1 இருக்குது. இப்போ அடுத்த கணக்குகள் 5/2, 3, 4 அப்படியே வரும் இந்த யூனிட்டுக்குள்ளே வர கணக்குகள். இப்போ நாங்கள் முதலாவது கணக்குக்கு போவோம். அது இங்கே தரப்படுது உங்களுக்கு. அதான் நம்ம டெல்டா H, அதாவது நியம வெப்ப உள்ளுறை மாற்றம்னு சொல்லக்குள்ள அது டெல்டா Hஐ பற்றி கதைக்கிறாங்க. டேட்டாண்டு போடுறது நியம, அதாவது ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்டில் நடக்கிற மாற்றம்ன்றபடியா டெல்டா H டேட்டா. அது மாதிரி என்ட்ரோபி டெல்டா S டேட்டா. இப்போ தாக்கத்துக்குன்னு சொல்லக்குள்ள RXN போடுறது ரியாக்ஷனுக்கு RXN, அல்லது சும்மா சிம்பிளாக Rன்னு போடலாம். சரியோ, அது தாக்கத்துக்குரியது. மற்றது தாக்கத்துக்குரிய கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியை சுயாதீன சக்தி மாற்றம், அதாவது டெல்டா G டேட்டா. இதுக்கு அதே மாதிரி இதுக்கு RXN போடுறது. இப்போ இதுகள்லாம் இதில் போடுற நோட்டேஷன்கள், அந்த குவான்டிட்டிஸ். இப்போ இதுகளோட சேர்ந்து வர கணக்குகள். இப்போ முதலாவது மிகவும் இலகுவான ஒரு கணக்கு இருக்குது. அது உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு 3 காம்பவுண்ட்ஸ், அதாவது ABC என்ற 3 காம்பவுண்ட்ஸ் சம்மந்தப்படுற ஒரு கம்பவுண்ட் தந்திருக்கிறாங்க. ஏயும் பியும் தாக்கி சி விளைவாக வருகுது. இப்போ அதே நேரம் அது ஒவ்வொன்ற ஏபிசி ஒவ்வொன்றதும் நியம தோன்றல் வெப்ப உள்ளுறை மாற்றம். இந்த நியம தோன்றல்ன்றதுக்கு தான் F போடுறது. ஒவ்வொரு டெல்டா Hக்கு F போட்டால் அது மீன் தோன்றல் வெப்ப உள்ளுறை மாற்றம். என்ன அப்போ ஏக்குரியது 433 கிலோ ஜூல்ஸ் பெர் மோல் வருது. பிக்கு -256 கிலோ ஜூல் பெர் மோல், சிக்கு 523 கிலோ ஜூல்ஸ் பெர் மோல். அப்போ இதில் கேள்வி என்னென்னா, இந்த தாக்கத்துக்கான நியம தோன்றல் வெப்ப உள்ளுறை மாற்றம். சரியோ, அப்போ இது இண்டிவிஜுவலாக ஒரு காம்பவுண்ட்ஸுக்கு தந்துருக்குறாங்க. சரியானே, ஏக்கு இவ்வளவு, பிக்கு இவ்வளவு, சிக்கு இவ்வளவு. ஆனால் கேள்வி என்னென்னா, அந்த தாக்கத்துக்கான மொத்த தாக்கத்துக்கான டெல்டா H RXN. இப்போ தாக்கமன்றுடைய RXN Rன்னும் சிம்பிளாக போடலாம். மற்றது டேட்டான்றது அதில் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்ன்றடைய. இப்போ அடுத்த ஸ்லைடில் செய்து காட்டுறது பாருங்கள். அப்போ உங்கள்கிட்ட அந்த ரிசோர்ஸ் புக்கில் போய் பாருங்கள். அந்த பேஜ் 57லையும் 58லையும் கண்டினியூ பண்ணுறாங்க. அதில் அந்த ஈக்குவேஷன் தந்துருக்குது. தாக்கத்துக்குரிய நியம தோன்றல் வெப்ப உள்ளுறை மாற்றம் எப்படி கால்குலேட் பண்ணுறது. அது பேசிக்கலி என்ன சொல்லுதுண்டா, நீங்கள் ப்ரொடக்ட் சைட்டில் இருக்கிற எல்லாத்திர நியம தோன்றல் வெப்ப உள்ளுறை மாற்றங்களையும் ஆட் பண்ணி, அதான் இந்த சைன், சமேஷன் சைன் பண்ணி, அதே மாதிரி ரியாக்டன்ஸ் தாக்கியல்ற சைட்டில் இருக்கிற டெல்டா HFA எல்லாம் கூட்டி அதில் ஒன்றை கழிக்கணும். ப்ராடக்ட் சைட்லேருந்து ரியாக்டன்ஸ் சைடை கழிக்கணும். சரியோ, இப்போ அது நேரம் உங்களுக்கு அந்த அதில் இதாலையும் மல்டிப்ளை பண்ண வேண்டி வரும். அதில் பீசமான குணகங்கள் VPன்றது ப்ராடக்ட் சைடில், விளைவுகள சைடில் இருக்கிற பீசமான குணகம். VRன்றது ரியாக்டன்ஸ், தாக்கியல்ற சைடில் இருக்கிற பீசமான குணகங்கள். என்ன, ஆனால் இப்போ உங்களுக்கு தந்த ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா தெரியும், அது எல்லாத்துலேயும் ஒன்று தானே. என்ன, ஸ்டோக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் எல்லாத்துலேயும் ஒன்று தானே. அப்போ அதை நேரடியாகவே நீங்கள் ஒன்றால் காட்டுறதுக்கு சும்மா ஒன்றால் பெருக்கிறாண்டு ஒன்றால் பெருக்கி அதில்
என்தால்பி சேஞ்ச் ஃபார் ஃபார்மேஷன். அதாவது முதலாவது சீக்குரியது என்ன சி தானே ப்ராடக்ட் சைடில் இருக்குது. இப்போ சீக்குரியது 523. இப்போ அதை போட்டிருக்குது அவ்வளோதான் பேர். மற்றது விளைவுகளுக்கு 2 ABC 2 இருக்குது. அதை நான் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இங்கே போட்டிருக்கிறேன். அது எல்லாத்துக்கும் பொதுவானது. அதாவது ரியாக்டன்ட் சைடுக்கு 2, இது ஏக்கு இங்கே இருக்குது, பிக்கு இங்கே இருக்குது. சரியோ? ஏக்குரியதும் அதே மாதிரி தான், ஒன்று தான் அதில் ஸ்டோக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். அதை 433 பெருக்கிறது. ஏக்குரியது 433. அதோட இதை கூட்டணும் மற்ற விளைவு, மற்ற தாக்கிய டெல்டா ஹெச்எஃப்ஐயும். அப்போ அது நெகட்டிவில் இருக்குது 256. இப்போ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களோட RXN டெல்டா ஹெச் RXN 346 கிலோஜூல்ஸ் பெர் மோல் வரும். என்ன அது சிம்பிள் கொஸ்டின். ஆனால் அதில் அது கன்செப்ட் வடிவாக வழங்கினா தான் அடுத்த ஹார்டான ப்ராப்ளம்களுக்கு போகலாம், ஈஸியாக இருக்கும். இப்போ கொஸ்டின் நம்பர் 2 வினா 2க்கு போங்க. இப்போ இதில் உங்களுக்கு ஒரு உண்மையான ரியல் ஈக்குவேஷன் தந்துருக்குறாங்க. இது மர்க்குரிக் ஆக்சைடு, என்ன மர்க்குரிக் 2 ஆக்சைடு. அது இது உண்மையாக அப்படி இருக்குமெண்டா இது ஒரு மஞ்சள் தூளாக தான் இருக்கும். அது தெரியும், எல்லோ பவுடராக இருக்கிறது. அது வெரி ஹைலி டாக்ஸிக், அதாவது நச்சுத்துணை வாங்கியது கவனமாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அது அதுதான் ஸ்டார்டில் தாக்கியாக இருக்குது. பிறகு அது 2 விளைவுகளை கொடுக்குது, மர்க்குரியும் ஆக்சிஜனும் வருகுது. சரியோ? இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு, இந்த தாக்கத்துக்கு அறை வெப்பநிலை 25 டிகிரி C என்றது ஸ்டாண்டர்ட் ஸ்டேட். சுயாதீன சக்தி மாற்றத்தை சரியா டெல்டா GRXN கேட்குறாங்க. முந்தி கேட்டது டெல்டா HRXN, அதாவது நியம வெப்ப உள்ளுறை மாற்றம். இதில் கேட்குறது உங்களுக்கு சுயாதீன சக்தி மாற்றம், அதில் சேஞ்சு தான் கேட்குறாங்க. சரியோ? இது எப்படி செய்யலாம்ன்றது தான். அப்போ இங்கே இருக்கிறது 2வது வினாட தொடர்ச்சி. வச்சு பாருங்க. அதில் உங்களுக்கு கொஞ்சம் டேட்டா தந்துருக்குறாங்க, தரவுகள். முக்கியமாக இந்த டேபிள் என்னத்தை காட்டுதுண்டா, அந்த தாக்கத்தில் ஈடுபடுற அந்த சேர்க்கைகள் காம்பவுண்ட்ஸில் ஹொரஸ்பாண்டிங் வேல்யூஸ் தந்துருக்குது ஒவ்வொன்றுக்கும். முதலாவது பார்த்தீங்கன்னா மர்க்குரிக் ஆக்சைடு சொல்லிட்டுக்கு டெல்டா GF டேட்டா இதுதானே ஃபார்மேஷனுக்குரியது. மற்றது டெல்டா HF டேட்டா சரியா. மற்றது என்ட்ரோபிக்கு தந்துருக்குறாங்க. சரியோ? மற்றது 2வது ரோவை பார்த்தீங்கன்னா இங்கே மர்க்குரி லிக்விட்டுக்குரிய வேல்யூஸ், மற்றது ஆக்சிஜன் கேஸுக்குரியது 3வது இந்த ரோவில் இருக்குது. அப்போ இதில் இவ்வளோ தான் தந்துருக்குறாங்க. தந்துட்டு கேட்குறாங்க நியம சுயாதீன சக்தி மாற்றம் ஃபார் த ரியாக்ஷன், அந்த டெல்டா GRXN டேட்டாவை கேட்குறாங்க. சரிதானே? மற்ற மெத்தட் 2வில், மெத்தட் 1ல் அந்த இதை யூஸ் பண்ண சொல்கிறாங்க, டெல்டா GF டேட்டா, அதாவது இந்த கொலமில் இருக்கிற வேல்யூஸை மட்டும் யூஸ் பண்ணி காண சொல்கிறாங்க. 2வது மெத்தடில் உங்களுக்கு இது 2ஐயும் யூஸ் பண்ணி டெல்டா HFம் மற்றது S கொலம், இந்த 2 கொலமில் இருக்கிற வேல்யூஸை யூஸ் பண்ணி காண சொல்கிறாங்க. சரியானே? அது எப்படி செய்கிறண்டு காட்டுறது பாருங்க. இப்போ அதுதான் சொல்கிறாங்க முறை 1ல், மெத்தட் 1ல் நீங்கள் இந்த கொலமை யூஸ் பண்ண சொல்லியிருக்கு, அதாவது இந்த கொலமை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியோ? அடுத்த ஸ்லைட்டுக்கு போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் இப்போ முந்தின கணக்கில் செய்தது டெல்டா HRXNக்கு அந்த இதில் ப்ராடக்ட்டுக்கு, அதாவது விளைவுகளுக்கு வர அந்த சேஞ்சஸ், அதாவது டெல்டா HF அதை எல்லாம் ஆட் பண்ணி அப்புறம் அதிலிருந்து பிறகு தாக்கிற சைடில் இருக்கிற அதே இதை கழிக்கணும். என்ன கழிச்சு தான் நாங்கள் கால்குலேட் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இதுக்கும் டெல்டா GRXNக்கும் அதே இதுதான். பட் இந்த டெல்டா
ஹெச்சுக்கு பதிலாக நீங்கள் ஜிஎஃப்பை போடுறீங்க. ஏண்டா ரெண்டும் ஸ்டேட் ஃபங்க்ஷன் என்றபடியா. ஸ்டேட் ஃபங்க்ஷன் என்று அந்த தமிழ் மொழிபெயர்ப்பு என்ற போட்டிருக்குது. நிலை தொழிற்பாடுடையது. நிலை தொழிற்பாடுடைய என்றால் ஸ்டேட் ஃபங்க்ஷன். இப்போ அதில் மீனிங் என்னென்னா, அதில் இடையில் என்ன நடக்குதுன்றது பற்றி பிரச்சனை இல்லை. கடைசியில் என்ன இருக்குதோ ப்ராடக்ட், அந்த மாதிரி தொடக்கத்தில் என்ன இருக்குதோ ரியாக்டன்ட், அதுக்கு இடையில் இருக்கிற வித்தியாசம்தான் அந்த டெல்டா ஜிஓ, டெல்டா ஹெச், டெல்டா எஸ்ஸுக்கும் அதே மாதிரி தான். சரியா? அப்போ அந்த ஸ்டேட் ஃபங்க்ஷன்ன்றபடியா அந்த சேம் ஃபார்மில் நீங்கள் அந்த ஈக்குவேஷன் எழுதலாம். சரிதானே? அதுதான் நீங்கள் எழுதி காட்டிருக்குது. பிறகு அதில் நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. இப்போ விபின்றது அந்த ப்ராடக்ட் சைடில் இருக்கிற பிசமான குணகம் என்ன. இப்போ நீங்கள் உண்மையான ஒரிஜினல் ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரிஜினல் ஈக்குவேஷன், ரைட்? ப்ராடக்ட் சைடில் 1H, இதில் பிசமான குணகம் 1, இதுக்கு 1/2 அரை O2 ஒன்று போட்டுருக்குது என்ன. அப்போ இதுக்கு பிசமான குணகம் அரை. அப்போ அதை கொண்டு இதில் போடுங்க, அதுக்குரிய வேல்யூஸ் போட்டு. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இது பியூர் எலிமெண்ட் என்ன, இது ரெண்டும் ஹெச்சியும் O2வும். ஸோ அதுக்குரியது 0. அது டேபிள்லையும் அதான் காட்டிருக்குது 0 உண்டு இங்கே, ஹெச்சியும் O2வும். அப்போ அதுக்கு வராது. அப்போ அதுக்கு தான் 0 உண்டு போட்டு காட்டிருக்குது இங்கே. மற்றது மைனஸ் இங்கே ரியாக்டன்றது. சரியா? ரியாக்டன் வந்து தாக்கிற சைடில் வந்து HGO தானே இருக்குது. தாக்கிற சைடில் HGO. அப்போ அதுக்குரிய வேல்யூ டெல்டா ஜிஎஃப் வந்து -58.43. அந்த -58.43 இங்கே போடுறீங்க. போட்டு இதெல்லாம் போயிடும், இங்கே முழுதும் போயிடும். ஸோ ஃபைனலி இருக்குது மைனஸ், இங்கே இருக்குது மைனஸ் பாசிட்டிவ் 58.43 கிலோஜூல் per மோல். அதுதான் அந்த டெல்டா GRXN டேட்டா நியம வெப்பநிலையில் நடக்கிறபடியா. சரியோ? அப்போ மெத்தட் 1ல் நீங்கள் எதை கண்டுட்டீங்க. இப்போ மெத்தட் 2ல் அவங்க மற்ற குலமை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அடுத்த 2 குலமையும் என்ன, இந்த குலமும் இந்த குலமும். சரியோ? இதை யூஸ் பண்ணி அதே சேம் டெல்டா GRXனை கால்குலேட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு இந்த பேஜஸில் ரீட் பண்ணி பாருங்க, இதுன்ற கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் தந்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு ஈக்குவேஷன் இது என்ன, இப்போ டெல்டா ஜி கேட்டபடியாக நாங்கள் 2 விஷயங்களை கால்குலேட் பண்ணணும். ஒன்று டெல்டா HRXN, சரியோ? மற்றது டெல்டா SRXN. ஸோ அதை அடுத்ததாக செய்து காட்டிருக்கோம். இப்போ முதலாவதாக டெல்டா HRXN, சரிதானே? அதை பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு தெரியும். இந்த ஈக்குவேஷன் தான் வந்து இங்கே யூஸ் பண்ணீங்க. ஸோ இதே மாதிரி தானே ஸ்டேட் ஃபங்க்ஷன் தான் இது. டெல்டா ஜி, டெல்டா ஹெச், டெல்டா எஸ் எல்லாம் ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஸோ அகெயின் தட் ஸ்டேட் ஃபங்க்ஷன்ன்றது இங்கே இருக்கிற நிலை தொழிற்பாடுடையது. அந்த ப்ரோசஸ் வந்து அந்த சேஞ்சஸ் வந்து நிலை தொழிற்பாடுடைய என்று சொல்கிறாங்க. அதில் மீனிங் என்னென்னா ஸ்டேட் ஃபங்க்ஷன். அது இடையில் என்ன நடக்குதுன்றது பிரச்சனை இல்லை. பட் தொடக்கத்திலையும் முடிவிலையும் என்ன இருக்குதோ அதுதான் கவுண்ட் பண்ணப்படுது. இப்போ ஹெஸ் லோவும் அதுதான் சொல்லுது. இந்த பேஜஸில் போனீங்கன்னா ரீட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இதுலேயும் அப்படித்தான். அதில் போய் சமண குணம் உண்டு இங்கே இருக்கிற மாதிரி. மற்றது இது ரெண்டும் 0 என்ன, இது ரெண்டும் 0வாக இருக்குது. மற்றதுக்கு 90.46. அப்போ அந்த -90.46 இதுக்குள்ள வந்தோம்னா இங்கே முன்னுக்குற நெகட்டிவ் இருக்குது. அப்போ பாசிட்டிவ் 90.46 கிலோஜூல் per மோல் வரும். என்ன, அதில் நியம வெப்ப உள்ளுறை மாற்றம்.
சரிதானே? தாக்கத்துக்கான நியம வெப்ப உள்ளுறை மாற்றம். அதே மாதிரி தாக்கத்திற்கான என்ட்ரோபி சேஞ்சையும் காணணும். நாங்கள் அடுத்த ஸ்லைடில் காட்டியிருக்குது. இப்போ என்ட்ரோபி சேஞ்சுன்றது இங்கே இருக்குது. தெரியுது? அதுவும் இதே மாதிரி ஸ்டேட் ஃபங்க்ஷன் தான் இது. ஜிஹெச் அதே மாதிரி இதுவும் ஸ்டேட் ஃபங்க்ஷன். அப்போ ப்ராடக்ட்லேருந்து ரீக்டண்டாக கழிச்சா நாங்கள் அதை கால்குலேட் பண்ணலாம். ஆனால் இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும், அந்த டேபிளை பார்த்தாலே தெரியும். இப்போ இதுகளுக்கு தான் 0 போட்டிருக்கோம். இந்த பிஓ எலிமெண்ட்ஸுக்கு இதுக்கெல்லாம் 0 தெரியும். பட் இதுக்கு என்ட்ரோபி இருக்குதா? என்ட்ரோபி இருக்குது. மற்றது யூனிட் டைம் நோட் பண்ணுங்க. இதில் ஜூல் பெர் கெல்வின் பெர் மோல் என்ன விளங்குதா? இப்போ இங்கே இருக்கிறது கிலோ ஜூல் பெர் மோல் தான். இது ரெண்டுக்கும் இது வித்தியாசம். அப்போ அதுகளெல்லாம் கன்சிடர் பண்ணி நீங்கள் எடுக்கிற நேரம் உங்களுக்கு 90.46 வருது டெல்டா ஹெச் ஆர்எக்ஸ்என் என்ன. ஸோ அடுத்த ஸ்லைட். ஸோ இதில் இப்போ போட்டிங்கன்னா இப்போ பிசமான குணகம் 1 இப்போ விளைவுக்கு இது 75.9 சரிதானே? மற்றதுக்கு 205.2 ஆக்சிஜனுக்கு. ரெண்டும் ஜூல் பெர் கெல்வின் பெர் மோல். அது மாதிரி இங்கே ரியாக்டன்ட் சைடுக்கு தாக்கியல்ற சைடுக்கு 71.13 அதில் பிசமான குலகம் 1. அப்போ நீங்கள் சுருக்கி எடுத்தீங்கன்னா 107.4 ஜூல் பெர் கெல்வின் பெர் மோல் இருக்குது சரிதானே? ஸோ இது ரெண்டையும் கண்டுட்டீங்க நீங்கள். முந்தினத்தில் டெல்டா ஹெச் ரியாக்ஷன் இதை கண்டுட்டீங்க சரிதானே? இப்போ நீங்கள் டெல்டா எஸ் ரியாக்ஷன் இதை கண்டுட்டீங்க. அப்போ ஸோ அது ரெண்டையும் பாவிச்சு இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுறீங்க சுயாதீன சக்தி மாற்றம் காண்றதுக்கு. அப்போ உங்களோட அந்த பேஜஸ் நான் முந்தி சொன்ன பேஜஸில் இதுகள் டீட்டெயிலாக தந்துருக்குறாங்க. இதை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா 63, 64 அதில் இதுகள ஈக்குவேஷனாக நீங்கள் பார்க்கலாம் தெரியும். அப்போ அதில் ஒன்று நீங்கள் ஆல்ரெடி கண்ட நம்பர்ஸை கொண்டு ப்ளக் இன் பண்ண வேண்டியது தான் சரியோ. டெல்டா ஹெச் வந்து ரியாக்ஷன் 90.46 இங்கே இருக்கிறது மைனஸ் டி அந்த டெம்பரேச்சர் கெல்வினில் வரணும். இப்போ 25 டிகிரி சி என்று சொல்லியிருக்கு, செல்சியஸ் என்று சொல்லியிருக்கு. அதை நீங்கள் இப்போ 273.15 ஆட் பண்ணால் கெல்வின் 2 வரும் தெரியும் வரும். மற்றது டெல்டா எஸ் ரியாக்ஷன் அதுதான் நீங்கள் கண்டிருக்க 107.4. ஸோ கவனிக்கணும். இல்லை ஜூல் இருக்கிறபடியாக நீங்கள் கிலோ ஜூலுக்கு அதை மாற்றணும் என்ன. மாற்றி நீங்கள் அது கிலோ ஜூல் பெர் மோலில் தான் ஆன்சர் எடுக்கணும். மற்ற இந்த டெல்டா ஹெச் காம்போனன்ட் அது உங்களுக்கு ஆல்ரெடி கிலோ ஜூல் பெர் மோலில் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1000 ஜூல்ஸ் 1 கிலோ ஜூல். அப்போ இந்த ஜூலும் கேன்சல் அவுட் பண்ணப்படும். மற்றது இங்கே இருக்கிற கெல்வினும் இந்த கெல்வினும் யூனிட்ஸ் அதுக்கும் போயிடும். இப்போ மிச்சம் வர்றது இதுக்கும் கிலோ ஜூல் பெர் மோலண்டு வரும். இங்கே இருக்கிற மோலும் கிலோ ஜூல் மேலே இருக்குது. அப்போ இதை செய்து பார்க்குற நேரம் உங்களுக்கு 58.43 கிலோ ஜூல் பெர் மோலண்டு வரும். அதில் தாக்கத்தில் GRXN சரியோ. இப்போ அதைத்தான் நீங்கள் மெத்தட் 2 பாவிச்சு சொல்லிட்டு இருக்கு. அதாவது மெத்தட் 2ல் நீங்கள் டெல்டா ஹெச் ஃபார்மேஷன் அதையும் மற்றது டெல்டா எஸ்ஐயும் யூஸ் பண்ணித்தான் இதை கல்குலேட் பண்ணியிருக்கிறீங்களே. அப்போ அவ்வளோதான் அதுக்குரிய ஆன்சர்.
இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இதில் ஆல்ரெடி நீங்கள் மற்ற மெத்தட் 1ல் கால்குலேட் பண்ணது இங்கே இருக்குது. அதுவும் 58.43 தான் வந்திருக்குது. அது தனியாக அந்த கிப்ஸ் எனர்ஜி சேஞ்சை மட்டும் யூஸ் பண்ணி கண்டது. சரிதானே? இந்த ஃபார்மேஷன் கிப்ஸ் எனர்ஜி சேஞ்ச் ஆஃப் ஃபார்மேஷன் என்ன ரைட், அந்த சேம் அமௌண்ட் தான் வந்துருக்கு. மற்றது மெத்தட் 2லேயும் உங்களுக்கு அந்த சேம் ஆன்சர் தான் வருகிறது 58.43. சரி, அவ்வளோதான் புரிய விட. இப்போ அடுத்த வினாத்திரைக்கு போவோம். கீழே இருக்குது, வாசிச்சு பாருங்க. இங்கே சொல்கிறாங்க, ஒரு தூய ஃபீனால் முற்றாக தகனமடையும் போது இவ்வளவு வெப்பம் வெளியிடப்படுதுதான். அப்போ அவங்களுக்கு தெரியும் இது ஒரு தகன தாக்கம், அதாவது கொம்பஷன் ப்ராசஸ் ஒன்று நடக்குது இங்கே. இப்போ என்னதுண்டா ஃபீனால், அதாவது C6H5OH என்ற அந்த ஃபீனால், அதை கார்போலிக் அசிட்டன்னு சொல்லலாம், வேறு பெயராலையும் சொல்கிறது. இப்போ அது ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி இந்த விளைவுகள் வருது, CO2வும் H2Oவும். அப்போ அதுக்குரிய தரவுகள் இங்கே தந்துருக்குறாங்க. அடுத்த ஸ்லைடில் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த முன்ன கணக்கில் தந்த மாதிரி தான் இப்போ இங்கே தாக்கத்தில் ஈடுபடுற தாக்கியல் விளைவுகள் எல்லாம் இந்த கொலம்பில் லிஸ்ட் பண்ணியிருக்குது. மற்ற இது வந்து நியம தோன்றல் வெப்ப உள்ளுறை மாற்றம், அதாவது ΔHF கிலோஜிப் மோடில் தந்துருக்குறாங்க. இங்கே என்ன எல்லாம் ஸ்டாண்டர்ட் டேட்டான்ட்டு போட்டிருக்குது இங்கே. அதே மாதிரி என்ட்ரோபியும் இங்கே இதில் தந்துருக்குது. சரியோ, அது ஜூல் பெர் மோல் பெர் கெல்வின், அது இங்கே இருக்குது. அடுத்த ஸ்லைட்டுக்கு போகிறோம். அதெல்லாம் கேள்விகள் இருக்குது. இப்போ உங்களுக்கு முதலாவது கேள்வி இங்கே சொல்கிறாங்க, இந்த ஃபீனால்ற மூலர் தகன வெப்பம் என்று சொல்கிற இந்த மோலா ஹீட் ஆஃப் கொம்பஷன். சரியான இந்த கொம்பஷன் ப்ராசஸ் தானே, அதில் மோலா ஹீட் ஆஃப் கொம்பஷனை நீங்கள் கிலோஜூல் பெர் மோலில் எடுத்து முதல்ல அதை கால்குலேட் பண்ணி, பிறகு நியம தகன வெப்ப உள்ளுறை மாற்றம், அதாவது ΔHC, இந்த சி போடுறது கொம்பஷன்ன்றதுக்காக வேண்டி. ஃபார்மேஷனுக்கு நீங்கள் ΔHF போடுவீங்க, இதுக்கு கொம்பஷனுக்கு ΔHC போடுவீங்க. அதை சரியான அந்த ரைட் சைனோட போட சொல்லிருக்கு, பாசிட்டிவாக நெகட்டிவான்றது. அது முதலாவது. ரெண்டாவது, ஃபினோல்ற நியம தோன்றல் வெப்ப உள்ளுறை மாற்றம், அதாவது ΔHF ஃபார்மேஷன். சரியான தோன்றலான்னு சொல்லக்குள்ள உங்களுக்கு அது ஃபார்மேஷனை தான் கதைக்கிறாங்க. எஃப் அதையும் கிலோஜூல் பெர் மோலில் எடுக்கத்தான். மற்றது தேர்ட் கொஸ்டின் வந்து ஃபீனோலின் தகனத்திற்கான நியம சுயாதீன சக்தி மாற்றம், அதாவது ΔGயை கேட்குறாங்க. பிறகு நாலாவது கடைசி கேள்வி, தகன கொள்கலனின் கனவளவு, அந்த கண்டெய்னர் ஒலியும் வந்து 10 dm³ இருந்துண்டா அதில் டெம்பரேச்சரை 25 டிகிரி செல்சியஸில் நடக்குது டெம்பரேச்சர், இது ரியாக்ஷன். அதை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க 110 டிகிரி செல்சியஸுக்கு. அப்படி மாற்றக்குள்ள அந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற ஃபைனல் ப்ரெஷரை கேட்குறாங்க. சரியா நீ? இப்போ அடுத்த ஸ்லைடுக்கு போகிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ஃபீனால்ற அமௌண்ட் வந்து அவங்க கிராம்ஸில் தந்துருக்குறாங்க. சரிதானே? அந்த கிராம்ஸில் இருந்தாங்கன்னா நீங்கள் கட்டாயம் அதை மோலுக்கு மாற்றணும். என்ன அங்கே எல்லாம் செய்தால் தான் அங்கே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அப்போ நீங்கள் கிராம் டு மோலுக்கு மாத்திரண்டா நீங்கள் இதில் பீரியாடிக் டேபிளில் போய் அதுக்குரிய சரியான நம்பர்ஸுகளை எடுத்து இதில் போட்டு எடுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 கார்பன் இருக்குது. அப்போ 6 அளவு இருக்கணும், அதில் 12.01. சரியோ? அது மாதிரி ஹைட்ரஜனும் 6 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ 6 அப்போ கூட்டினீங்கண்டா எல்லாம் 94.11 கிராம்ஸ் வருது. சரிதானே? அப்போ நாங்கள் 2 கிராம்ஸ் ஃபீனோல்னு சொல்கிறதும் சரிதான், அல்லது அந்த இந்த கன்வர்ஷனை யூஸ் பண்ணி 94.12 கிராம்ஸ் கால்குலேட் பண்ணது இருக்கிறது ஒரு மோலில். ஆகவே 2 கிராம்ஸ் வந்து எவ்வளோ ஒன்று பார்க்குறோம். இப்போ கிராமும் கேன்சல் அவுட் பண்ணப்படும். பண்ணால் உங்களுக்கு வரக்கூடிய 2 2 94.11.
அதாவது 0.02125 மோல் என்ன ரெண்டும் ஒன்றை தான் 2 கிராம் ஃபீனோல் ஈக்குவல் டு 0.02125 மோல் ஃபீனோல் என்று சொல்லலாம் என்ன. ஆனால் அது நேரம் உங்களுக்கு அந்த ரியாக்ஷனில் வெளிவிடப்படுற வெப்பம் தந்திருக்கிறாங்க சரிதானே 64.98 கிலோ ஜூல். ஏன்னா இது ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் என்ன. ஸோ வெப்பம் வெளிவிடப்படுது. அப்போ அந்த வெளிவிடப்படுற வெப்பத்தை தான் அவங்க கொஸ்டினில் தந்துருக்குறாங்க 64.98 கிலோ ஜூல்ஸ் உண்டு. இப்போ அது எதுலேருந்து வருது நீங்கள் கால்குலேட் பண்ண உடவு மோல் ஃபீனோல்லேருந்து வருது என்ன. அப்போ ஒரு மோல் ஃபீனோல்லேருந்து ஒரு மோல் ஃபீனோலில் தகனம் எரிக்கக்குள்ளே வாரது இவ்வளோவா இருக்க போகுது என்ன. இப்போ இவ்வளோ மோல்லேருந்து இது வருதுண்டா டைம்ஸ் 1 ஒரு மோல்லேருந்து பார்க்கக்குள்ள இவ்வளவும் வரும் 3058 கிலோ ஜூல் per மோல். கிலோ ஜூல் வரும். அது per மோல்ன்றோடைய per மோல்ன்ற போகிறோம் என்ன. அப்போ அதுதான் சொல்லியிருக்காங்க கீழே அடுத்ததில் கவனிக்க எல்லா தகன செயல்முறைகளும் புறவெப்ப தாக்கங்களாகும் எக்ஸோதெர்மிக் என்ன. புறவெப்ப அது கூட இதில் ரிசோர்ஸ் புக்கில் பேஜ் 42-48 அந்த இதுக்குள்ளே 42லேயும் 48லேயும் அதை பற்றிய விளக்கங்கள் இருக்குது. அப்போ நீங்கள் வாசித்து பார்க்கலாம் சரியோ. அப்போ இதுதான் உங்களோட மோலா ஹீட் ஆஃப் கம்பஷன் தான் இது நீங்கள் கண்டிருக்கிறது இங்கே சரியோ. ஆனால் உங்களுக்கு இதென்று சொல்லக்குள்ள தகன வெப்ப உள்ளுராய் மாற்றம் என்று சொல்லக்குள்ள அதில் நெகட்டிவாக இருக்கும் சைன் சரியோ. அதில் நெகட்டிவ் சைனை முன்னுக்கு ஒரு நெகட்டிவை போட்டு தான் நீங்கள் அந்த சேம் நம்பரை எழுதுனா அதுதான் உங்களுக்கு கேள்வி சரிதானே. டெல்டா HC வந்து நெகட்டிவ் 3058 கிலோ ஜூல் per மோல். அப்போ இதில் அந்த குறிப்பை பாருங்கள் தகன வெப்ப உள்ளுரை மாற்றம் எப்பொழுதும் மறைக்குறியையே கொண்டிருக்கும் சரிதானே. எக்ஸோதெர்மிக் கண்டபடியாது. ஓகே இப்போ அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். இது கொஸ்டின் 3 தொடர்ச்சி இங்கே இருக்குது பார்ட் 2. அதில் கேட்குறாங்க இதை கேட்குறாங்க அந்த ஃபீனோல்ற ஃபார்மேஷன் ஃபீனோல்ற டெல்டா HF ரைட். இப்போ இங்கே இருக்கிறது பார்ட் 2 கொஸ்டின் நம்பர் 3 பார்ட் 2 இங்கே இருக்குது. இதில் உங்களுக்கு கேட்குறாங்க ஃபீனோல்ற நியம தோன்றல் வெப்ப உள்ளுரை மாற்றம் அதாவது ஃபீனோலுக்குரிய டெல்டா HF. உங்களுக்கு தெரியணும் இப்போ இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நாங்கள் தாக்கத்திற்கான மொத்த டெல்டா ஹெச்சை காண்றோம். நாங்கள் உடனே அதுக்கு முதல் கணக்கில் எல்லாம் அதுகள சேர்க்கைகள HF தாக்கியல் விளைவுகள HF வச்சு தான் இது மொத்த தாக்கத்துக்கான டெல்டா ஹெச்சை காண்றோம் டெல்டா ஹெச் RXN. ஆனால் இதில் உங்களுக்கு ஏற்கனவே RXனை கண்டுட்டீங்க சரிதானே. அந்த ஃபீனோல்ற கம்பஷன் டெல்டா ஹெச் கம்பஷன் வந்து நெகட்டிவ் 3058 முந்தின பாட்டில் கண்டுனீங்க. இப்போ அதுதான் அதோடைய தாக்கத்துக்குரிய டெல்டா ஹெச் RXனாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஆல்ரெடி கண்டுட்டீங்க. ஆனால் இதுகளில் வந்து உங்களுக்கு டேபிளில் பார்த்தீங்கன்னா இது எல்லாம் இருக்குது. இதுக்கு மட்டும் இல்லை ரியாக்டன்ட் தாக்கி வந்து இதுதானே உங்களோட தந்த ஒரிஜினல் கொஷனில் இருக்கிற தாக்கி இதுக்கு தாக்கிக்குரியது தெரிய ஃபினோலுக்குரிய வேல்யூ இதில் தரல அவங்க உங்களுக்கு ரைட். இது கொஷன் மார்க் போட்டிருக்கு சரிதானே. அப்போ அதைத்தான் காண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த சேம் ஈக்குவேஷனில் தான் எல்லா நம்பர்ஸுகளையும் கொண்டு இதில் போடுங்கோ. இந்த ஃபைனல் அது மொத்த தாக்கத்துக்கான மொத்த டெல்டா HRXN வந்து தெரியும். அதை போட்டுட்டு மற்றதில் ஒன்றா போட்டு வடங்க இந்த பீசமான குணங்களால் பெருக்கணும். அதுகள இண்டிவிஜுவல் HF டெல்டா HF ஏன்னா இந்த டேபிளில் பார்த்து இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுக்கலாம் நீங்கள். இதுக்குரியது இது விளைவுகளுக்கு ப்ராடக்ட் சைடுக்கு என்ன.
மைனஸ் தாக்கி எழுறதுக்கு இங்கே ஒன்று டெல்டா HF ஃபீனால்றது இங்கே இருக்குது, ரைட். மற்றது ஆக்சிஜன் பியோ எலிமெண்ட், அது நேச்சுரல் ஸ்டேட்டோடைய அது 0 இருக்குது. டேபிள்லையும் அதுதான் காட்டுக்கு ஆக்சிஜனுக்கு 0 என்ன இதாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் எல்லாத்தையும் ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா நீங்கள் HF டெல்டா HFஐ காணலாம். இப்போ எல்லாத்தையும் சுருக்கி எடுத்தீங்கன்னா -160.55 kJ per mole வருது ஃபீனாலுக்குரிய நியம தோன்றல் வெப்ப உள்ளுறை மாற்றம் என்ன. ஸோ அதான் ஆன்சர் அதுக்கு. இப்போ அடுத்த ஸ்லைடுக்கு போங்க. இது வந்து பார்ட் 3 சரிதானே. பார்ட் 3ல என்ன கேட்குறாங்கண்டா அந்த டெல்டா ஜி ஆர்எக்ஸ்னை கேட்குறாங்க சரிதானே. தாக்கத்திற்கான மொத்த சக்தி மாற்றம், சுயாதீன சக்தி மாற்றம், த ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் ஃபார் த ஹோல் ரியாக்ஷன் என்ன. அதை பார்த்தீங்கன்னா இப்போ அதில் ஈக்குவேஷன் நாங்கள் முந்தின கணக்கில் பார்த்த மாதிரி இந்த இது இப்போ உங்களுக்கு ஏற்கனவே இந்த இது இருக்குது, டெல்டா HRXன்னு உங்களுக்கு இருக்குது முந்தின பாட்டில் செய்தது. அப்போ நீங்கள் டெல்டா SRXனை கண்டிங்கன்னா இதை கால்குலேட் பண்ணலாம் என்ன, டெல்டா GRXனை. ஸோ அதுதான் நீங்கள் செய்து காட்டிருக்குது. இதுக்கு இந்த சேம் முந்தி நீங்கள் யூஸ் பண்ணால் அதே ஈக்குவேஷன் சரிதானே. அதுக்கு ப்ராடக்ட் சைட்லேருந்து ரியாக்டன்ட் சைடை கழிக்கணும். அப்போ ப்ராடக்டில் நீங்கள் கவனமாக அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் ஒரே இதில் போட்டு ரைட். அது மாதிரி தாக்கியில் ரியாக்டன்ஸ் இன்னொரு இதில் பெரிய ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டிங்கன்னா அவ்வளோ மாட்டீங்க. அப்போ 6,213.6 எல்லாம் எல்லாம் இந்த டேபிளில் இருக்குது. அந்த எஸ் வேல்யூஸ் எல்லாம் இதைத்தான் யூஸ் பண்ணுறாங்க எஸுக்கு, டெல்டா எஸ் காட்டுறதுக்கு சரிதானே. அதுக்குரிய வேல்யூஸை எடுத்து போட்டிங்கன்னா இதுக்குள்ளே உங்களுக்கு டெல்டா எஸ்ஸை காணலாம். அது இங்கே கண்டிருக்குது -87.67 ஜூல் per Kelvin per mole. இப்போ கவனமாக இருக்கணும். இதை நீங்கள் இந்த நம்பரை கொண்டு இதில் நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணக்குள்ள அதில் அதோட ஆர்எக்ஸ்என் இந்த ஃபார்முலாவில் போடக்குள்ள நீங்கள் இந்த சரியான யூனிட்டை மாற்றணும் என்ன, கிலோ ஜூலுக்கு எடுக்கணும். அப்போ அதான் இங்கே செய்திருக்குது. அப்போ GRXN வந்து இந்த ஈக்குவேஷன் தான் டெல்டா HRXN, அது உங்களுக்கு தெரியும் 3058 அது கிலோ ஜூல் per mole இருக்குது. மைனஸ் டெம்பரேச்சர் அது வந்து நீங்கள் மாற்றி எடுத்துட்டிங்கன்னா 25 சக 273.5 கூட்டினீங்கன்னா அது கெல்வினில் வரும். அதை எடுத்தாச்சு. இது மற்றது டெல்டா SRXN. அப்போ இதில் பாருங்கள், இப்போ நேரடியாகவே போட்டிருக்கேன் நான் -87.67 ஜூலில் இருக்குது. அப்போ நீங்கள் 1000 பிரிக்கணும் என்ன. அப்போ 10⁻³ மல்டிப்ளை பண்ணால் அது கிலோ ஜூல் per Kelvin per mole வரும் போயிடும் சரிதான். கெல்வினும் போச்சுன்னா வாரது கிலோ ஜூல் per mole வரப்போகுது ரைட். அப்போ இதை கூட்டி செய்து பார்த்தீங்கன்னா டெல்டா GRXN -3032 கிலோ ஜூல் per mole வரும் சரிதானே. இப்போ அடுத்தது இப்போ இந்த பார்ட் 4 ஃபைனல் பார்ட் இருக்குது இங்கே. அதில் உங்களுக்கு கேள்வியில் தந்தது நான் அதில் கேள்வியில் காட்டிக்கொள்ளலை, அது தொடர்ச்சி தான் இங்கே காட்டியிருக்கிறேன். அவங்க ஒரு அசம்ஷன் ஒன்று எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் அது அதாவது அதில் கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற எல்லா ஆக்சிஜனும் ரியாக்ட் பண்ணி இருக்கிறதா எடுக்கட்டாம தெரியும். இப்போ ஒன்றுமாங்க மிஞ்சி இருக்குல்ல ஆக்சிஜன். அதே மாதிரி விளைவுகள் வந்து எல்லாமே வாயு நிலையில் கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குதுன்னு தான் எடுக்க சொல்லியிருக்குது. அது என்ன ரீசன்ண்டா இப்போ அவங்க ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறது 25 டிகிரி செல்சியஸில்.
ஆனால் அவங்க கடைசியில் என்ன செய்கிறாங்க, அதை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க டெம்பரேச்சர், ரைட். 110°C கூட்டுறாங்க. அப்போ அது 100 விட கூட தானே, அவங்கள்ட்ட இந்த பாயிலிங் பாயிண்ட்டை விட கூடன்றபடியா இந்த லிக்விட் H2O இங்கே இருக்கிறது அது கேஸாக போகும். என்ன 100°C மேலே தண்ணீர் கொதிநிலை அடைஞ்சிதுன்னா அந்த லிக்விட் வந்து கேஸாக மாறும். அப்போ சொல்கிறாங்க எல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த லிக்விட் எல்லாம் கேஸாக போயிட்டுது, சரிதானே. அப்போ அந்த அடுக்கோடு எடுக்க சொல்கிறாங்க. இப்போ எடுத்தால் உங்களுக்கு ப்ரெஷராக கேட்குறாங்க, டோட்டல் ப்ரெஷர். அப்போ உங்களுக்கு கட்டாயம் தெரியும் கேஸ் ஸ்லோவை தான் யூஸ் பண்ண வேண்டி வரும். என்ன அப்போ இதில் கேஸ் ஸ்லோவை PV = nRT. அப்போ N வந்து இங்கே காணணும். என்ன மற்றதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு, டெம்பரேச்சர் தெரியும், ஆர் கான்ஸ்டன்ட் தெரியும், வால்யூம் தந்துருக்குறாங்க 10 dm³. ஸோ அதில் இருக்கிற கேஸ் மோல்ஸ் எவ்வளவா இருக்குமாண்டா எல்லாம் மொத்தம் 9, சரிதானே. இது 6 இங்கே இருக்குது CO2க்கு, இதுக்கு 3 இருக்குது. அப்போ 9 வந்து மற்றது இதுக்கு ஃபினோல்ற மோல் கவுண்ட் உங்களுக்கு ஏற்கனவே கண்டுருக்கீங்க 0.02125 மோல். அப்போ 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் இதுதான் உங்களை வாயு மோல், அதாவது N வேல்யூ வந்து 0.1913 இருக்கும். அப்போ அதை கொண்டு அப்படியே அந்த ஈக்குவேஷனில் போடுறேன். எனக்கு போட்டிங்கன்னா எனக்கு அது இது உங்களோட கேஸ் கான்ஸ்டன்ட், மற்றது இது டெம்பரேச்சர். இது கவனமாக இருக்கணும். இது இங்கே 110 கூட்டணும். 110 சக 273.15 என்ன, அதை கூட்டி வரக்குள்ள 393.15. மற்றது இது வால்யூம் 10 dm³. இதை செய்து பார்த்தீங்கன்னா 60.9 kPa வரும் ஆன்சர் அதுக்கு. அதாவது இறுதி அமுக்கம் கண்டெய்னருக்குள்ளே இவ்வளோமா இருக்கும். சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ. இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.